நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினமணி நாளிதழில் வந்த செய்தி, பட்டப்படிப்பை மட்டும் தமிழில் படித்தவர்களுக்கு தமிழ் வழிக்கான இடஒதுக்கீடு கிடையாது, உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. சரிங்களா? பட்டப்படிப்பை மட்டும் தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பில் தமிழ் வழி கல்விக்கான இடஒதுக்கீடு வழங்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை செவ்வாய்க்கிழமை நேற்று உத்தரவிட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் யார் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்கன்னு சொன்னால், திருச்சியை சேர்ந்த சண்மதி தாக்கல் செய்த மனுவில் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்களுக்கு அரசு பணியில் உரிய ஒதுக்கீடு கிடைக்க தமிழ் வழி கல்விக்கான இடஒதுக்கீடு குறித்து சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முழுமையாக தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே தமிழ் வழி கல்விக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படும் என உள்ளது. இதை ரத்து செய்துவிட்டு வேலைவாய்ப்புக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதியை மட்டும் தமிழ் வழியில் பயின்றிருந்தால் போதுமானது என்ற பழைய நிலையை தொடர உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த சண்மதின்றவங்க பழைய முறையை பின்பற்ற சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மனு நீதிபதிகள் MM சுந்தரேஷ், S ஆனந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் தமிழ் வழி கல்விக்கான இடஒதுக்கீடு தொடர்பான சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் விதிமீறலுடன் இருந்தால் மட்டுமே நீதிமன்றம் தலையிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. சரிங்களா? தற்போதுள்ள தமிழ் வழி கல்விக்கான இடஒதுக்கீடு முறையே சரியானது. பள்ளி கல்லூரி படிப்புகளை முழுமையாக தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் ஏழை மாணவர்கள் பயன்பெற முடியும். பட்டப்படிப்பை மட்டும் தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு தமிழ் வழி கல்விக்கான இடஒதுக்கீடு வழங்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டாங்க. சரிங்களா? இதான் நண்பர்களே, பட்டப்படிப்பை மட்டும் வச்சுக்கின்னு தமிழ் வழி கல்விக்கான இடஒதுக்கீடு கேட்டு திருச்சியை சேர்ந்த சண்மதின்றவங்க தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக 1ஆவதுலேருந்து கடைசி வரைக்கும் யார் தமிழ் வழியில் படிச்சிருக்கிறாங்களோ பள்ளி கல்லூரி வரைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தமிழ் வழிக்கான இடஒதுக்கீடு பெற முடியும். சரிங்களா? நல்ல ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு செய்தி நண்பர்களே. இது அரசு பள்ளியில் நம்மளை போன்றவங்க 1ஆவதுலேருந்து கஷ்டப்பட்டு படித்தவங்களுக்கு நல்ல ஒரு சட்டத்திருத்தம். இதையும் நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியம் கண்டிப்பாக எடுத்து இதை நடைமுறைப்படுத்தும். சரிங்களா? ஏன்னா ஜிஓ இருக்குது, கோர்ட்டும் உத்தரவிட்டிருக்குது, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு இருக்குது. நல்ல ஒரு முடிவு. இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கு கொடுத்த மாதிரி நமக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் கொடுத்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லதை. நன்றி.